அனைவருக்கும் வணக்கம். சண்டே சோல் செஷன்ஸில் மற்றும் ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எமோஷனல் நெக்லெக்ட். இது எப்போ தொடங்குது? நிறையா பேருக்கு சிறு பிராயத்திலிருந்தே தொடங்கும். அதாவது குடும்பத்தில் அப்பா அம்மாவோ மற்ற உறவினர்களோ பாசம் மனதளவில் நிறையா இருக்கும், ஆனால் அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கோபத்தையும் கண்டிப்பையும் மட்டும் வெளிப்படுத்துவாங்க. அதாவது சில குறிப்பிட்ட எமோஷன்ஸை மட்டும் அதிகமாக பிள்ளைங்கள்ட்ட வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு தனக்கு அப்பா அம்மாவோட பாசம் அக்கறை தேவை அப்படின்னு சின்ன வயசில் சில நேரங்களில் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அப்பா அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுதா கூட என்னத்துக்காக அழறாங்கன்னு அவங்கள பேசக்கூட விடாமல், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு சும்மா அழற அப்படின்னு அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நினச்சி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அது மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் அப்படி தொடர்ச்சியாக நடக்கும்பொழுது நம்ம சொல்ல வரதை கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். இந்த பிள்ளைங்கள் வளர்ந்து அவங்களுக்குன்னு குடும்பம் நல்ல முறையில் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தால் கூட மனதளவில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடும். அதாவது நம்ம எமோஷ்னலாக யாரோடையும் ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடாது, நம்ம யாரோடையாவது ரொம்ப நெருக்கமாக அப்படி நல்ல விதமாக பேசினா கூட நம்மளை யாராவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிற உணர்வு இருக்கும். ஸோ சுற்றி நிறைய மனிதர்கள் இருந்தாலும் மனதளவில் தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு நேரமே செலவு பண்ண மாட்டாங்க. தன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறதே, சுற்றி இருக்கிறவங்கள கவனிச்சுட்டா மட்டும் போதும், தனக்குன்னு உள்ள சின்ன சின்ன ஆசைகள் கூட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. அதாவது குடும்பத்திற்காக தனியே ரொம்ப கரைத்து கொள்வார்கள். செய்யறது தப்பு இல்லை, ஆனால் தனக்கும் மனசு இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். இந்த மாதிரியான உணர்வுகள் அவங்கள இன்னும் மற்றவர்களிடமிருந்து ஒதுக்கி வாழ வைக்கும். அதாவது மனதளவில் நிறைய மனிதர்களோட இருந்தால் கூட மனதளவில் எப்போவுமே தனிமையாகவே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயம், சுற்றி இருப்பவர்களை நம்ம எல்லா நேரங்கள்லையும் அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த எமோஷனல் நெக்லெக்ட் அப்படிங்கிற ஃபீல் எப்போ அதிகமாகும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறத விட நமக்கு இது நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாகும் பொழுதுதான். இப்போ உதாரணத்திற்கு நமக்கு சின்ன வயசில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் யாரும் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அதை நினச்சி வருத்தப்படுறதை விட, என்கிட்ட யாரும் அக்கறையாக இல்லை, என்கிட்ட யாரும் அன்பாக இல்லை, இப்படி இருந்திருந்தால் என் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் அதிகமாக இருக்கும் பொழுது அது வளர 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 மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இந்த ஒரு நம்மளை தனிமைப்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு முடிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், செல்ஃப் கேர், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் லவ். எப்பவுமே நம்மளை சுற்றி நெருங்கிய உறவுகள், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், இல்லை நம்ம பெற்றோராகட்டும், யாராக இருக்கட்டும், எல்லா நேரமும் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எதிர்பார்த்து பழகிட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம சொல்லலைன்னா கூட அவங்களா புரிஞ்சு நம்மளை என்னன்னு கேட்கணும். அது எல்லா உறவுகள்கிட்டையும், அதுவும் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே ரொம்ப எதிர்பார்க்குறோம். எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கான டெய்லி சேலஞ்சஸ் இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அவங்க நம்மளை புரிஞ்சு நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சு நம்மளுடைய எமோஷன்ஸ் என்னன்னு கேட்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ முதல்ல நம்மளுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தலாம். இப்போ நாம் இந்த மாதிரி மனதளவில் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப இல்லை எனக்கு கோவமாக இருக்குது, எனக்கு அழணும் போல் இருக்குன்னா, முதல்ல நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, வாட் ஆம் ஐ ஃபீலிங் ரைட் நவ்? எனக்கு இப்போ எனக்கு என்ன தோணுது, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இந்த நேரத்தில் கோவமாக வருது, எனக்கு அழணும் போல் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லிக்கோங்க, ஆமாம் எனக்கு இப்படி இருக்குது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நாம் என்ன பண்ணுவோம், அதை புறக்கணிக்க ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை விட்டுட்டு வேறு வேலையை பாரு, எல்லாம் மறந்து. எமோஷன்ஸ் அப்படி சப்ரெஸ் பண்ண அதிகமாக தான் ஆகும். முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள், ஆமாம் எனக்கு இந்த மனநிலையில் இருக்கேன் அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நிறையா பேருக்கு எப்போவுமே சுற்றி இருக்கிற மனிதர்களை எதிர்பார்க்கிறத விட இன்னர் சைல்டு ஹீலிங் செல்ஃபாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஒரு 3 முறை டீப் பிரெத் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வயசில் அந்த மாதிரி ட்ராமா நடந்துச்சு, அதாவது நீங்கள் ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருப்பீங்க, யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க, உங்களை யாரும் கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபீல்லாம் எந்த மாதிரி ஸ்டேஜில் நடந்ததோ அந்த ஸ்டேஜில் உங்களை நினச்சி பாருங்கள். அதாவது அது உங்களுடைய சிறு பிராயமாக இருக்கலாம். உங்களுடைய யங்கர் செல்ஃபை உங்கள் மனசுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து உங்களுடைய யங்கர் செல்ஃப்க்கு மனதளவில் பேசுங்க. எனக்கு புரியுது, நீ கவலைப்படாத, நீ என்ன நிலைமையில் இருக்கன்னு புரியுது, நீ இப்போ மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுற, உன்னுடைய வருத்தத்தையோ அழுகையோ கேட்க யாரும் இல்லை, ஆனால் நீ கவலைப்படாத, இவ்வளோத்தையும் கடந்து நீ இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கன்னு பாரு, என்ன பாரு, நீ இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க, உன்னால் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வர முடியும், உனக்கு நான் நம்பிக்கை கொடுக்குறேன், நீ தைரியமாக இரு
அப்படின்னு சொல்லி உங்களுடைய யங்கர் செல்ஃப்க்கு நீங்களே தைரியம் கொடுங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுங்க. இது கேட்க ரொம்ப சில்லியாக இருக்கும், ஆனால் சைக்கலாஜிக்கலாக இதோட எஃபெக்ட் அண்ட் இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். உங்களுடைய யங்கர் செல்ஃப்க்கு நீங்களே பேசுங்க, நீங்களே ஆறுதல் கொடுங்க, நீங்கள் மன தைரியத்தை வலிமையை கொடுங்க. எப்போவுமே நமக்கு சுற்றி யாரோ ஒருத்தர் இருந்து இதை செஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம்.